டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று படித்த மனைவி என்ற தலைப்பிலே நான் படித்ததில் பிடித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சங்கர் சாம்பவி இருவருமே பாடசாலையில் ஒன்றாய் படித்தவர்கள். சாம்பவி உயர்கல்வி பெற்று ஒரு பெரிய பதவி வகிக்கின்றார். ஆனால் அந்த சங்கர் அதிகம் படிக்கவில்லை. இவர்கள் அந்த சிறுவயது காதல் திருமணத்தில் முடிகின்றது. அவருடைய திருமண வாழ்க்கையிலே சிறிது காலம் இருவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். பிறகு இந்த சங்கர் படிக்கவில்லை என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே இந்த சாம்பவி சுட்டி காட்டி இவருடைய வாழ்க்கை நரகமாக மாறுகின்றது. படித்த தன் மனைவியை தான் எவ்வாறு சமாதானப்படுத்துவது என தெரியாமல் திக்கி தவிக்கின்றான் சங்கர். ஆகவே சங்கர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். தான் ஒரு 3 வருடங்கள் போய் எங்கேயாவது தானும் படித்து பின்பு வர வேண்டும் என்று சொல்லி போகின்றார். போய் ஒரு ஞானியிடம் இருக்கின்றார். அந்த ஞானியிடம் இருந்து அந்த ஞானிக்கு தேவையான படிவிடைகளை எல்லாம் செய்து அங்கே அவரிடம் கல்வி கற்கின்றார். இவருடன் இணைந்து பல மாணவர்கள் இருந்து கல்வி கற்கின்றார்கள். ஒரு 2 வருடங்கள் கடுமையாக படித்து இவன் அந்த வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு விஷயத்தையும் அங்கே கற்றுக்கொள்கின்றார். கற்றது பின்பாடு 3வது வருஷம் இவருடைய பக்குவத்தை பார்த்த இந்த குரு அவருடைய மனைவியிடம் சொல்கின்றார், இன்றிலிருந்து 3 மாதங்களுக்கு இவனுடைய சாப்பாட்டிலே வேப்பெண்ணெயை கலந்து கொடு என்று சொல்கின்றார். ஆகவே அந்த வேப்பெண்ணெயை கலந்த சாப்பாட்டை சங்கர் விரும்பி உண்கின்றார். ஆனால் இந்த சாப்பாட்டை கொடுத்து விட்டு இந்த ஞானி கேட்கின்றார் மனைவியிடம், அந்த சாப்பிடும்போது அவருடைய நடத்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்து நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று. அவர் சொல்கின்றார், வளமையாக சாப்பிடுவது போலே அந்த சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுகின்றார் என்று சொல்றார். அந்த 3 மாதம் முடிகிற தருவாயிலே அந்த குருவினுடைய ஞானியினுடைய மனைவியிடம் இந்த சங்கர் சொல்கின்றார், 3 மாதங்களாக என்னுடைய சாப்பாட்டிலே அந்த வேப்பெண்ணெயினுடைய சாயல் வந்து கசக்கின்றது என்று சொல்லி சொல்கின்றார். ஆனால் அப்பா அவ கேட்குற, நீங்களே அதை சொல்லாமல் சாப்பிட்டு நீங்கள் என்ன இல்லை, அந்த 3 மாதமாக அந்த சாப்பாட்டினுடைய ஒரு வித்தியாசத்தை மாறுதலை நான் கண்டேன், அதனால் நான் உங்களுடைய மனம் நோகக்கூடாது என்று சொல்லவில்லை, இப்போ சொன்னேன் என்று சொல்கின்றார். அதனை அந்த மனைவி தன்னுடைய அந்த ஞானியிடம் சொல்கின்றால், உடனே ஞானி சொல்கின்றார், இவருக்கு எப்போ இந்த சாப்பாட்டிலே வித்தியாசம், அந்த சுவையிலே வித்தியாசம் செய்ததோ அந்த நேரத்தில் இவர் அந்த கல்வியை நிறைவு செய்து விட்டார், இனி அவர் வீடு புகலாம் என்று அவரை அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே அன்பானவர்களே, அப்படித்தான் நாங்கள் ஒரு காரியத்தை சரியான முறையில் நாங்கள் செய்யும் வரை, எங்களுக்கு அந்த திட்டமிட்டு சரியாக நிறைவேற்றும் வரை எங்களுக்கு அந்த பசி தாகம் எதுவுமே எங்களுக்கு தெரிவதில்லை. அதனுடைய வேறுபாடு, அதனுடைய இலக்கு அடைந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் மற்றதை பற்றி யோசிக்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த சங்கரும் தன் வாழ்விலே தனது இலக்கு அடையும் வரை அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடுகளில் எந்தவித மாறுபாட்டையும் அவர் காணவில்லை. அவருடைய நோக்கம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இலக்கை அடைந்தமையானால் வாழ்வில் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.